அம்மா நம்ம வேங்கைய போட்டது அந்த வெத்தலை கட்டு பாலும் அந்த கஞ்சா வேலுதாம்மா. சம்பந்தமே இல்லாம 2 பேரும் ஆஜராயிருக்காயம்மா. நம்ம வேங்க பொம்பளை பிள்ளைகிட்ட தப்பா நடந்துகிட்டனாலதான் அவளை கொண்டுட்டாயின்னு பேப்பர்ல வந்திருக்குமா? எங்க ஆத்தா எனக்கு காளின்னு பேரு வச்சது எங்க குலதெய்வ வெட்டுடைய காளிய நினைச்சுட்டாண்டா. வேலு நாச்சியா மருது பாண்டியருக்காக 1000 வெள்ளக்காரனை கொண்டுட்டு செத்தவடா அந்த வெட்டுடைய காளி. நடு ரோட்ல வச்சு கழுத்தறுத்தவன கழுத்தறுக்கிறதுக்காக இருக்கிறவங்க தான் அந்த ஆவரங்காட்டு காளி. இனிதாடா பாப்பாங்க இந்த காளியோட ஆட்டத்தை. துடிக்க வாராளே காளியம்மா நாடி நரம்பு தெரிக்க வாராளே. ஒரு 10 நிமிஷம் கஞ்சா விக்க தெரியாதா உனக்கு? ஏய் வேலு, ஏய் யாருன்னு பாரு. ஏய் ஏய் யாரா நீ? இங்கலாம் சவுண்ட் விட கூடாது. ஒரு ஆளு போடா. இந்தா ஏய் நீ போடா. அக்கா யாரா நீ? என்ன வேணும்? கஞ்சா விக்கிற உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா செயற்கை கொண்டா இறங்கி செய்கையை செய்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். வேங்கைய கொண்டவன் தலை இந்த இருக்கு எடுத்துக்க. அவன் முண்டும் சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல கிடக்கு, போய் பொறுக்கிக்க. ஏ விஜயா, இனிமே தாண்டி உனக்கு திருவிழா. குறிச்சு வச்சுக்க, இனி எங்க செய்க பெருசா இருக்கும். வரட்டா? ஏய் வாடா. எதுக்குடா கூட சுத்த நண்பனே போட்டீங்க? அப்படிதான் சார் போடுவோம். கேள்வி கேட்ட திமிரா பதில் சொல்றீங்க? எதுக்குடா நண்பனை போட்டீங்க? சார் நண்பனை போட்டோம்னு சொல்லாங்க சார், துரோகிய போட்டோம்னு சொல்லுங்க. அந்த உறவுலாம் அவருக்கு தெரியாதுடா சார். 10 நிமிஷம் பழகினாலே பழக்கத்தை கொண்டுனா பொருளை தூக்கும். அவன் எங்களுக்கு 10 வயசுல இருந்து ஃப்ரெண்டு சார். பாசம்னா என்னன்னு கத்து கொடுத்தவன் காட்டி கொடுத்தவன் தலையை மட்டும் தான் எடுத்துருக்கோம். காளியாத்தாக்கு ஒத்த பிள்ளை இல்லை சார், மொத்தம் 10 பிள்ளைன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. சிவகங்கையில இனிமேதான் பெரிய பெரிய சம்பவத்தை பார்க்க போறீங்க. இன்னைக்கு 3ஆம் நாள் நிகழ்ச்சியா வெட்டுடைய மகாளியம்மனுக்கு அகோரி ஆட்டம் இருக்கு. எல்லாரும் வந்துருங்கம்மா. ஊர் பொதுமக்கள் எல்லாரும் மறந்துடாதீங்க. ஏ காளியம்மா, உன் மயன் தப்பு பண்ணதுனாலதான் அவனை குத்தி போட்டேன். தேவையில்லாம நீ வராத. வந்த பொம்பளன்னு பார்க்காம சங்க எடுத்து போட்டுருவேன். ஏய் காளியம்மா, உன் மவ மாதிரி நீயும் அனாதை பணமா போக போறியா? யாரு அனாதை பணமா போவா? நானும் இந்த மண்ணுக்குரியவதான். உண்மையா கேட்டா உயிரை கொடுப்பா இந்த காளி. உன்ன மாதிரி அரக்கனை கண்டா ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சு வாடா இந்த வெட்டுடைய காளி.
தண்ணி குடிக்கிறியா? நான் நிறைய தண்ணி குடிச்சிட்டேன். உங்களுக்கு வேணா குடிச்சுக்கோங்க சார். எதுக்கு பாலுவை போட்ட? வேங்கன்னு சிவகங்கை மாவட்டத்துல ஒருத்தன் இருந்தான். உங்களுக்கு தெரியுமா சார்? தான் சேர்க்கைக்கு ஒண்ணுனா உசுரையும் தருவான். தந்தான் ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக சேராத இடத்துல கூட்டு சேர்ந்து செத்தவன பொய்யான கேஸ் போட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு நான் ஒண்ணும் ஞான சம்பந்தம் இல்லை. காளி, ஆவரங்காட்டு காளி சார். காடுனா அங்க சிங்கம் இருக்கும். அந்த சிங்கம் தான் காட்டுக்கே ராஜாவா இருக்கும். இந்த ஸ்டேஷன்ல நான் தான் சிங்கம், இங்க நான் தான் ராஜா. காட்டுக்கு ராஜாவா இருக்கிறது முக்கியம் இல்ல சார், நல்லவனா இருக்கணும், அதுதான் முக்கியம். வேங்கைய காட்டி கொடுத்த அந்த பயல ஆடு இருக்குல்ல சார், ஆடு மார்நாடு கருப்பசாமி கோயில்ல கருப்பனுக்கு முன்னாடி மாலை போட்டு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி கருப்பன் சன்னதிக்கு நேரா ஒரே வெட்டு. தலை கருப்பனுக்கு சார், முண்டம் அது அழகு பார்த்தவனுக்கு பொறிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேங்கைய வெட்டனதுனால பாலுவை போட்ட. ஏன் சார், அதுவே உங்களுக்கு இப்பதான் புரிஞ்சுதா? சார், என்னையா இன்ஸ்பெக்டர் கொலை பண்ண வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க? இன்ஸ்பெக்டர், செத்தவன் என் உசுரு தெரியுமா? அப்ப நீ இன்னும் சாகலையா? என்னடி ஓவரா பேசுற? இருந்தேன். என்ன சார், கொலை பண்ண அந்த அம்மாவை உட்கார வச்சுக்கிட்டு எப்படி பண்ணீங்க, எத்தனை பேர் பண்ணீங்கன்னு விசாரிச்சா பயம் வருமா? வரணும் சார், பயம் வரணும். நீங்க எப்படி வேலை பார்க்கறீங்கன்னு பார்க்கறதுக்கு எனக்கு இங்கேயும் ஆள் இருக்கு. என் மாவட்டம், உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? அப்படி இருந்தா கடவுளை நல்லா கும்பிட்டுட்டு பேரு, வழி இல்லாம சாவணும்னு. உனக்கு இருக்குடி கச்சேரி. மரன், இவளை கூட்டு போய் போலீஸ்னா யாருன்னு காட்டுங்க. வண்டியறா. ஐயா, கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும். ஐயா ஒரு வேலையா இருக்காரு, உள்ள உட்காரு. சரிங்க ஐயா. வேலு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவன் வீட்டிலே சம்பவம் பண்ணிருக்க. உனக்கு பெரியவங்க நான் யாருன்னு தெரியுமா? இலவசமா கல்வி கொடுத்தாரே கர்ம வீரர் காமராசர், அவரு எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆள். இந்த சீமைய வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக வெள்ளக்காரங்களை அவங்க கால்ல விழ வச்சு இந்த சீமையை மீட்டு கொடுத்தாங்களே மருது சகோதரர்கள், அவங்க எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆள். எல்லாத்துக்கும் மேல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா, முருக பெருமானோட அம்சம். இப்படி எத்தனையோ பெரியவங்களை எனக்கு தெரியும். இப்படி வாழ்ந்த பெரியவங்களுக்கு மத்தியில கஞ்சா விக்கிற வேலுவும் ஒருத்தங்கிறது நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது. பேசுற புரியா? என்னடி வலிக்குதா? என் உடம்பு மட்டும் தானே வலிக்குது, என் மனசு இருமுடா. இப்ப வலிக்குதா? இப்ப வலிக்குண்டி. சக்தி கொடுத்தா வலிக்கிறா.
இப்ப வலிக்கும்டி. இப்ப தெரியுதா வேலை எவ்வளவு பெரிய ஆளுன்னு? ஏட்டையா இவளை கை முன்ன கூப்பிட்டு சொல்லுங்க. கிளீன் பண்ண உங்களை கூட்டிட்டு போனோம். எழுந்துறீங்க. பாத்து பாத்து பாத்து. நானே வந்து அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.